எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம் சாயங்காலம் ஏற்ற போகிறோம், விளக்கேற்ற போகிறோம். ஸோ காலையிலேருந்து இன்றைக்கி நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் விலாகு. இங்கே ரொம்ப கோல்டாக இருக்குது, மழை வர பெஞ்சிட்ருக்கு. தீபம் எவ்வளோ தூரம் எரியும்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம பண்டிகை அது வந்து விட முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த தீபம் ஃபெஸ்டிவல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுங்க. இன்னொன்று வந்துங்க, ஏதாவது நம்மளை சுற்றி வந்து நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணுறேன். நமக்கு நிறைய ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணி அப்புறம் விளக்கேற்றுங்க. இது வந்து இன்னைக்கு காலையில் வாக்கிங் வந்ததுங்க. ஸோ இந்த செரி ட்ரீ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா இலையும் கொட்டிருச்சு. வெறும் செரீஸ் மட்டும்தான் இருக்குது இதில். பாருங்கள், அவ்வளோ உயரமாக இருக்குது. செரீஸ் எல்லாம் நல்லா கொட்டி போச்சு. இப்போது வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து அரிசி, பச்சரிசி வந்து நான் வந்து பாருங்கள் இதில் போடுறேன். ஸோ பச்சரிசி 1 கப்பு போடுறேங்க. அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பு வந்து 1/2 கப்பு போடுறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணுறேன். உளுத்தம் பருப்பு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேங்க. இது வந்து கார அப்பத்துக்கு நான் ஊற வைக்கிறேன். சிகப்பு மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து என்னோடய கசினோட சேனலில் தான், யூடியூப் சேனல்லேருந்து பார்த்து தான் பண்ணேங்க. சூப்பராக வந்தது டேஸ்ட்டு. அவங்க லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லி தருவாங்க. அண்ட் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுட்டே உங்களுக்கு கிராண்டாக சமைக்கலாம். நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்களோட ரெசிபீஸ் பார்த்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாமே நல்லா வரும். ஸோ நான் அது வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போது 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோங்க. பாருங்கள், நம்ம விளக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து சாமி கும்பிடும்போது தான் ஏற்றணும். ஏன்னா இப்போது வின்டர்னால ஸ்மோக் அலாம் அடிக்கும் நம்மளுக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. கேண்டில்னால் வந்து உங்களுக்கு ஸ்மோக் வராது. அப்புறம் இது வந்து என்னோடய ஃபேவரெட் விளக்கு. இது எனக்கு ஏற்றுறதுக்கே ஆக்சுவலி மனசு இல்லை, ரொம்ப ஷோ பீஸ் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இந்த டைம் தான் நான் இதை ஏற்றிருக்கேன். இது வந்து 4 விளக்கு வாங்கினேங்க. இங்கே பாருங்கள், 4 விளக்கு வாங்கினேன். இந்த 2ம் எனக்கு ஏற்றுறதுக்கு மனசு இல்லை. ஸோ இது 2 மட்டும் ஏற்றிட்டேன். அப்புறம் இதெல்லாம் வாசலில் வைக்க போகிறோம் நம்ம. இது நம்ம ஊர்லேருந்து வாங்கினது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இன்னும் ஏற்றலை. அப்புறம் இதெல்லாமும் இது 2ம் ஏற்றி வச்சுருக்கேன். இதெல்லாமும் நம்ம போய் வாசலில் வைக்கணும் இப்போது. ஸோ நம்ம விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. வெதர் பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக கோல்டாக இருக்குது. நான் ரொம்ப இருட்டுறதுக்காக வெயிட் பண்ணலைங்க. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே வந்து வாசலில் ஏற்றிட்டேன். இப்போது நம்ம கோலத்தில் வச்சுருக்கேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது. கோலம் வந்து காயவே மாட்டேங்குது. நான் போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஆனால் பாருங்கள், இன்னமும் வெட்டாக தான் இருக்குது. காயாததுனால இந்த விளக்கெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே ஈஸி தான் இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இப்போ படியிலலாம் வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நேரம் இதை வச்சுட்டு நம்ம தள்ளி போயிட முடியாது. நீங்கள் கொஞ்சம் கீழே பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து உட்டன் ஃப்ளோரிங் வேறு. அப்படியே வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு நம்ம வேலை பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி எல்லாருக்கும் ஒர்க்கிங் டே. ஸோ எல்லோரும் வந்து ஸ்கூலு ஆஃபீஸ்னு போயிட்டாங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லோரும் வந்த அப்புறம் தான் இந்த பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மணி வந்து 4:30 போகுது. இது என்னோடய ஃபேவரட் கிளாக்குங்க. ஸோ நம்பர்ஸே இருக்காது இந்த கிளாக்கில், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்குள்ளே வச்சுருக்க பிளான்ஸ் கிட்டேயும் வச்சேன். இங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன். இந்த பிளான்ட்டில் பாருங்கள், நம்மளோட லெமன் செடியில் பாருங்கள் எவ்வளோ லெமன் காய்ச்சிருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நான் சின்ன குட்டி பிளான்ட்டாக கொண்டு வந்து வச்சேன். நல்லா பெருசாக வளர்ந்து லெமன் காய்ச்சிருக்குங்க. அப்புறம் நம்மளோட கார்டனை வந்து நம்ம மறக்க முடியாது. அதனால் வந்து வீட்டுக்கு பின்பக்கம் நம்ம அகல் விளக்கு வைக்கணும். அதனால் இந்த டேபிளில் தான் வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரெட்டுங்க. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போது சாயங்காலம் வந்து 7 மணி ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக விளக்கு வச்சுருக்கேன். ஆனால் பயங்கரமாக காற்றுல பாருங்கள் எப்படி ஆடிட்டுருக்குன்னு. இது டெஃபினட்டாக ரொம்ப நேரம் நிற்காது, நம்ம எடுத்துடணும். ஏன்னா வந்து இங்கே சேஃப்டியும் பார்ப்பாங்க. பாருங்கள், யாருமே இல்லை வெளியில்.
ஸோ நம்ம சீக்கிரம் எடுத்துடணும் இந்த விளக்கை. கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், நம்ம வாசலில் எவ்வளோ காற்றடிச்சாலும் நம்ம விளக்கெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சிட்ருக்கு. எப்போ அணைய போது தெரியாது. நம்ம அரைச்சிட்டோங்க. இது அந்த அப்பத்தோட மாவு, கார அப்பம். இங்கே பாருங்கள், இது எங்களுக்கு மிளகா பயங்கர காரமாக இருக்கும். பட் பார்க்குறதுக்கு கலர் தெரியல. இது பாருங்கள், நான் ஊற்றிருக்கேன். அவங்க என்னோடய கசின் டைரெக்டாக ஆயிலில் ஊற்ற சொன்னாங்க, கடாயில் வச்சு. ஆனால் நான் அப்படி செய்யலைங்க. ஏன்னா இங்கே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பணியாரம் மாதிரி பண்ணால் சாப்பிடுவாங்க. டைரெக்டாக ஆயில்னால் அகெயின் நிறைய ஃப்ரைடு சாப்பிட்றோம், இதுவும் எதுக்கு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணலை. பாருங்கள், நான் இது பணியாரம் மாதிரி வச்சுருக்கிறேன். சூப்பராக வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. கொஞ்சம் எண்ணெய், நீங்கள் பணியாரம்னாலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் விடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் இதை இப்படி போய் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அளவு சொல்லிடுறேன். பச்சரிசி மாவு பச்சை அரிசி பச்சரிசி 1 கப்புங்க. துவரம் பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம் பருப்பு 1/4 கப்பு. அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தீந்துருச்சு, அதனால் கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது பச்சரிசி, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பச்சரிசி 1 கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தோரம் பருப்பு 1/2 கப்புங்க, உளுத்தம் பருப்பு 1/4 கப்பு. அப்புறம் சிகப்பு மிளகா உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டிருக்கேன் நான். இதில் ஜீரகம் போட்டிருக்கேன். அது மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஜீரகமும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கு. பாருங்கள், ஒன்றும் கஷ்டமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக வருது. டேஸ்ட் நான் சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் வெல்லம் கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம பொரி கிளறணும், அதனால் அதுக்கு வெல்லம் பாகு வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம் இப்போது. நைட்டு சிம்பிளாக வச்சுட்டேங்க டின்னரை. ஏன்னா டைம் இல்லை, ஏற்கனவே எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ நைட் பார்த்திங்கன்னா பீட்சா, ஸ்பினச் பீட்சா தான். நான் பேஸ் வாங்கிட்டு வீட்டில் பண்ணிட்டேன். ஸ்பினச் பீட்சா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சீஸ் மார்கரிட்டா போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க. நான் ஒரு பக்கம் கேமராவை பிடிச்சிட்டே கட் பண்ணுறேன். கட் பண்ணவே வரமாட்டேங்குது பாருங்கள். ஏன்னா இப்படின்னா பீட்சா கொடுத்துட்டோன்னா பசங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். சீஸெல்லாம் நான் ஆல்ரெடி கிரேட்டட் சீஸெல்லாம் வச்சுருந்தேன், அதனால் அப்படியே பண்ணிட்டேன். ஸோ பேக் பண்ணியாச்சு. இதுவும் சுட சுட இருந்தது. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. இது 1 மோர் பீட்சா பண்ணியிருந்தேங்க. இதுவும் சீஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். அதனால் இதுவும் 2 வெரைட்டி ஆஃப் பீட்சா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளோட கார அப்பம் இருந்தது. நான் அப்பம் தான் சாப்பிட்டேன், கார அப்பம் சாப்பிட்டேன். சூப்பராக வந்ததுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலோட லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சேனல் பேர் இலைட் சமையலுங்க. அவங்க பேர் ரேணுகா திருவேங்கடம். அண்ட் டெய்லி வீடியோ போடுவாங்க. நிறைய ஃபுட் ஐட்டம் சொல்லுவாங்க. எல்லா குவிசினும் அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க. சிம்பிளாக ஈஸியாக சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அவங்க சேனலை. அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் நான் அவங்கக்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட கார்த்திகை விலாகுங்க. சேனல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.